கடந்த 2.5 வருஷமா என்ன சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கடகராசிக்கு, உங்களுக்கு அஷ்டமத்து சனி, வேலையில் அப்படித்தாங்க பிரச்சனை இருக்கும். அஷ்டமத்து சனி விலகினோன்னு வேலை பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும்னாங்க. ஆனாலும் வேலையில் ப்ராப்ளம் இருக்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன். குரு பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் உட்கார்ந்துட்டாருன்னா, லக்னத்தில் உட்கார்ந்துட்டாருன்னா பெரிய ஒரு அறிவாளியா இருக்காங்க. இப்போ கடகராசிலேயே குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்காரு பாருங்க. இது உங்களுக்கு ஃபினான்ஷியலா உங்க நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண போகுது. குழந்தை பாக்கியம் தாங்க முக்கியமான விஷயமா பல கடகராசிக்காரங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இப்பொழுது நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் அமையும். உங்களுடைய ராசியிலேயே உத்தரகாரகன் குரு பகவான் இருப்பது நல்ல உத்தர பாக்கியத்தை கொடுக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக நம்ம தெரிய வேண்டிய விஷயம், சனி பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் வக்கர நிவர்த்தி பெறுகிறார். இது முக்கியமான ஒரு கருத்து. ஒரு கிரகம் வந்து சனி பகவான் வக்கரமாக இருக்கிற போது பல பிரச்சனைகளை நீங்க சந்திச்சீங்க. ஏன்னா அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சுங்க. கடந்த 2.5 வருஷமா என்ன சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கடகராசிக்கு, உங்களுக்கு அஷ்டமத்து சனி, வேலையில் அப்படித்தாங்க பிரச்சனை இருக்கும். அஷ்டமத்து சனி விலகினோன்னு வேலை பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும்னாங்க. அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சே, அதுதான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சே, ஆனாலும் வேலையில் ப்ராப்ளம் இருக்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து இப்போ வக்கரமானதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்போ நிறைய கடகராசிக்காரங்களுக்கு புதுசாக ஜாப் ட்ரை பண்றவங்களுக்கு இப்போ ரொம்ப நல்ல ஜாப் அமையும். இல்லை நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வேலை பார்க்குற இடத்துல டீம் லீடரோட ப்ராப்ளம், மேனேஜரோட ப்ராப்ளம், சக கலீக்ஸோட ப்ராப்ளம், இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இப்போ சால்வ் ஆகும். சிலருக்கு ஒரு இரட்டை மனநிலை இருக்கும். இந்த வேலையில் இருப்போமா, இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை போயிடுவோமா அப்படிங்கிறதுல கரெக்டான டிசிஷன் எடுக்க போறீங்க. எது உங்களுக்கு சிறந்ததுங்கிறத நீங்களே முடிவெடுப்பீங்க. இன்னொரு அட்வைசர் உங்களுக்கு தேவையில்லை, நீங்களே முடிவெடுப்பீங்க. கடகராசிக்காரங்க எப்பொழுதுமே ரொம்ப உணர்ச்சி பூர்வமானவர்கள், உணர்ச்சி வசப்பட்டவர்கள். ஒரு லைஃப் பார்ட்னர் இருக்காங்க, ரொம்ப அன்பை கூட்டுவீங்க. ஒருத்தரை சந்திக்கிறீங்க, ஒருத்தர் காதல் வைக்கிறீங்க, காதலை அளவுக்கு அதிகமா ரொம்ப ஆசையா ரொம்ப பொசசிவா நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க உங்க லவ் கூட. அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கக்கூடியவங்க. இப்ப ஜூபிட்டர் வந்து நம்ம ராசியில் உட்கார்ந்துட்டாரு, பெரிய பிளஸ் அது. என்னைக்கு குரு பகவான் ராசிக்கு வந்துட்டாரோ நமக்கு ஒரு நல்ல தாட்ஸ் வரும் மனசுல, எப்படி ஜெயிக்கணுங்கிற தாட்ஸ் வரும். நீங்க யோசிச்சு பாருங்களேன். குரு பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்துல உட்கார்ந்துட்டாருன்னா, லக்னத்துல உட்கார்ந்துட்டாருன்னா பெரிய ஒரு அறிவாளியா இருக்காங்க. நல்ல குணங்கள் இருக்கு, பிறகு ஹெல்ப் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்கு, அவங்க பிள்ளைகள் நல்ல பொசிஷனுக்கு வராங்க, அப்படி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குது. இப்ப கடகராசிலேயே குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்காரு பாருங்க. இது உங்களுக்கு ஃபினான்ஷியலா உங்க நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண போகுது. அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அதே மாதிரி உங்க வீட்டு பெரியவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க லைஃப் பார்ட்னரோட உங்களுக்கு இருந்த ப்ராப்ளங்கள் மனசு விட்டு பேசுவீங்க. என்ன ப்ராப்ளம், ஏன் நீ கோபமா இருக்க, இல்லை எனக்கு என்ன உங்களுடைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், நம்ம 2 பேரும் நல்லா தானே வாழணும்னு நினைக்கிறோம், ஏன் நமக்குள்ள பிரச்சனை வருது, உட்காந்து மனசு விட்டு பேச போறீங்க. நீங்க பேசுறதுனால உங்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆக போகுது. அப்படிப்பட்ட நல்ல நேரம் நடக்குது. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். அவர்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் இப்ப நிவர்த்தி ஆகும். தாம்பத்திய ரீதியான பிரச்சனைகள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கக்கூடியது இப்ப நிவர்த்தி ஆகும். ஒரு புதுசா பைக் வாங்குறது, ஒரு வெஹிக்கிள் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருள் வாங்குறது, எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குறது, அதெல்லாம் இப்போ ரொம்ப ஈடுபாடு இருக்கும். நம்ம வீட்டுக்கு இந்த நியூ இயர் பிறக்கிறதுக்கு முன்னால் நம்ம ஒரு டிவி வாங்குவோம், நம்ம இன்னும் வீட்டுக்கு புதுசாக ஒரு சிசிடிவி கேமரா போடுவோம், வேற என்ன பண்ணலாம், அலங்காரம் இப்படி பண்ணலாம், சோஃபா செட் இப்படி வாங்கி போடலாம், இப்படி நிறைய சிந்தனைகள் உங்களுக்குள்ள வரும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, படிப்பில் நீங்கள் 10th +1 +2 படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா படிப்பில் வந்து உங்கள் ஈடுபாடு மிக அதிகமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து புரியாத பாடங்களை கூட டீச்சர்ஸ் தைரியமாக போய் கேட்பீங்க, இந்த பாடம் எனக்கு புரியல, நான் எப்படி படிக்கிறது, எப்படி சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கிறது, கான்செப்டுவல் பேசிஸில் படிக்கணுங்கிறீங்க, கான்செப்ட் நான் என்ன, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னு கேட்டு அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்க போறீங்க. அப்போ நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய அமைப்பு இயற்கையாகவே உங்களுக்கு வந்துடும். குழந்தை பாக்கியம் தாங்க முக்கியமான விஷயமா பல கடகராசிக்காரங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் பாதிக்கப்பட்ட பலருக்கு இப்பொழுது நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் அமையும். புத்திர ஸ்தானாதிபதி ஆட்சியாக இருப்பது ஒரு விஷயம், குடும்ப ஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு விஷயம். உங்களுடைய ராசியிலேயே உத்தரகாரகன் குரு பகவான் இருப்பது நல்ல உத்தர பாக்கியத்தை கொடுக்கும்.
நீங்க ஒரு கவர்மெண்ட் செக்டார்ல இருக்கீங்க அப்படின்னாலும் நல்ல பதவிகள் வரும். தனியார் துறையில் இருக்கக்கூடியவர்களும் முக்கியமான பதவிகளை அலங்கரிப்பீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில நீங்க என்னன்னா திருச்செந்தூர் முருகனை வழிபடணும். அந்த திருச்செந்தூர் முருகன் வழிபாடு நீங்க ஒரு செவ்வாய்க்கிழமைகள்ல மேற்கொண்டீங்கன்னா, வெற்றிகரமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும். 2025ஆம் ஆண்டு நடந்துன்னு இருக்கு. 2026 ஆரம்பிக்க போறது. அப்போ 2025 உடைய நிறைவு மாதங்கள் எப்படி இருக்க போகுது? 2025ல நம்ம ராசிக்கு நம்ம நெறைய ப்ராப்ளங்கள ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதுல சந்தேகம் இல்ல. நெறைய மாற்றங்கள், நெறைய ஏற்றங்கள், நெறைய சோதனைகள். சோதனைகள்லேருந்து மீண்டு வந்திருக்கோம். வராம இருக்கோம் இன்னும். அப்ப 2026 நல்லா அமைஞ்சா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். திடீர்னு 2026ல மாற்றம் வந்துருமா? அப்படின்னா, 2025ஆம் ஆண்டுடைய இறுதி மாதங்கள்ல, இறுதி அந்த நேரத்துல நமக்கு எப்படி ஒரு டர்னிங் பாயிண்ட் அமையும்? ஒரு 2026ல நம்ம வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகணும்னா, அதுக்கு முன்னால தேவையான விஷயங்கள் என்ன? என்ன நம்ம பண்ணணும் நம்ம ராசிக்கு? நம்ம நிலைமை இப்ப எப்படி இருக்கு? நம்ம என்ன பண்ணினா நல்லா முன்னேற முடியும்? அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நம்முடைய இந்த நிகழ்ச்சியில. இதுக்கு முக்கியமா நம்ம பார்த்துக்க வேண்டியது, கிரகநிலைகள் எப்படி இருக்கு? அப்படின்னு பார்க்கலாம். கிரகநிலைகளை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமா சொல்ல வேண்டியது, குரு வந்து உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். குரு பகவான் கடகத்துல உட்கார்ந்திருக்காரு. எப்பல்லாம் உலகத்துல வந்து இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி கடகத்தை நோக்கி அமைகிறதோ, அப்ப தங்கத்தின் விலை அதிகரிக்கும். மிக முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். தங்கத்தின் விலை அதிகரிக்கும். அப்ப நெறைய நம்ம வந்து தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நவம்பர், டிசம்பர் மாதங்களில் தங்கத்தின் விலையில ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ரொம்ப குறையும், கூடும், மாறி மாறி இருக்கும். பெரும்பாலான நேரங்கள் தங்கத்தின் விலை வந்து நீங்க வந்து வாங்கணுங்கிற ஆசைய தூண்டும். ஏன்னா ரேட் குறையுது இந்த காலகட்டத்தில. 2026ல திருப்பி ரேட் ஏறும். அப்ப நம்ம என்ன பிளான் பண்ணிக்கலாம்? தங்கம் வாங்கி வைப்பது இந்த 2 மாதங்கள்ல நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இயற்கை சூழ்நிலைகள் எப்படி இருக்க போகுது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாதமும் நல்ல மழை இருக்கும். டிசம்பர் மாதமும் கடுமையான மழை, இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். இதுதான் முக்கியமா பார்க்கணும். இப்ப இந்த வருஷத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம பேசும்போது என்ன சொல்லியிருந்தோம்? நெறைய வந்து இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸு, இயற்கை சீற்றங்கள பத்தி பேசியிருந்தோம். நெறைய விமான விபத்துக்கள் எல்லாம் ஏர் இந்தியா விமான விபத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ பொதுமக்களுக்கு கொஞ்சம் அதுல உள்ள பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். நவம்பர்ல சில நாள் மழை இருக்கு. டிசம்பர்ல கடும் மழை இருக்கு. சென்னை நகருக்கு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி இருக்க போகுது ஒரு புறம். இன்னொரு பக்கம் நம்முடைய அரசியல் விஷயங்கள் எப்படி இருக்க போகிறது? நாட்டுடைய சூழ்நிலை எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, நீங்க வந்து நம்முடைய அரசியலில் பெரும் திருப்பு முனைகளை சந்திக்க போகிறீர்கள். டிசம்பர், ஜனவரி மாதங்கள்ல அரசியல்ல கூட்டணியில கடும் மாற்றங்கள் ஏற்பட போகுது. நீங்க நம்ப முடியாது. நம்ப முடியாத மாற்றங்கள் ஏற்படும். அதாவது ஒரு நடிகர் ஒருத்தர் வந்து ஒரு அரசியல் கட்சி துவங்க போகிறார். ஏற்கனவே ஒரு நடிகர் இருக்கார் அரசியல் கட்சியில. நான் அத சொல்லல. இன்னொரு நடிகர் அரசியல் கட்சி துவங்க போகிறார். அதே மாதிரி எந்த நம்ம கூட்டணின்னு எதை வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, அதுல பிரிவு வரப்போகுது. ஒரு கட்சி கூட 2ஆக உடையலாம். ஒரு கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் விலகி இன்னொரு கூட்டணியை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் நீங்க பார்க்க போறீங்க. கூட்டணிகள் இப்ப எப்படி இருக்கோ, இதிலிருந்து சில மாற்றங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில பார்க்க போறீங்க. இது வந்து இந்த 2025 உடைய எண்டுல இப்படி நடக்குது. 2026 உடைய பிகினிங்க்கு ஆரம்ப காலகட்டத்திற்கு இது ஒரு முன்னோட்டமாக அமையும். அப்போ அரசியல் வானில பரபரப்புக்கு பஞ்சமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க போகுது. அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் விஷயத்துல இந்தியாவுல ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில இருக்கும். சுக்கிர பகவானுடைய அமைப்பை பார்க்கிற போது, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகம் இருக்கக்கூடிய மாதங்கள் இந்த 2 மாதங்கள் பெண்களுக்கான பாதுகாப்பை அதிகப்படுத்தணும். பெண்கள் தங்கள் குரலுக்காக தங்களுக்காக குரல் கொடுப்பார்கள். பெண் அமைப்புகள் குரல் கொடுக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் உண்டு. ஸோ நெறைய விஷயம் நம்ம ராசிக்கு என்னென்ன இருக்குன்னு நம்ம தனித்தனியாவே எடுத்து பார்க்க போறோம். இந்த இறுதி மாதங்கள் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம ராசிக்கு நமக்கு என்ன பலன் நடக்கும்? இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள். நம்ம ராசிக்கு உள்ள கோச்சார பலன்கள பார்த்துக்கிட்டு, அப்படியே நம்முடைய சொந்த ஜாதகத்த பார்க்கணும். அதுல என்ன தசாபுத்தி, அந்தரம், சூட்சுமம் 2யும் இணைச்சு பார்க்கும்போது, நம்முடைய முழுமையான பலன்கள் நமக்கு தெரியும். சனி பகவான் வக்கரமா இருந்து வக்கர நிவர்த்தி பெறுகிறார். நெறைய பேருக்கு வேலையில இருந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில சால்வ் ஆகவும் போகுது.
அதையும் நம்ம பார்க்க போறோம்.